இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வதையே மதுவால ஏற்படும் பிரச்சனைகள் மட்டுமில்லாம பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளும் அதிமுக மீது சுமத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கனிமொழி. இந்த பகுதியில நாம முதல்ல கேட்க போறது அவங்களுடைய பேச்சதான். மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே சேவை டாஸ்மாக் கடைகளை திறந்ததுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது பழக்கம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள்தான். தன்னுடைய ஆட்சி காலத்துல 2003 இந்த ரீட்டெயில் வழியாக உதிரியாக இந்த சின்ன சின்ன கடைகளின் வழியாக அரசாங்கமே மதுவை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். 2003 இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியாக அரசாங்கம் மது விற்பனை செய்யும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். 2002 அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், மிடாஸ். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் சொல்றாரு அரசாங்கத்திற்கு வருமானம் நின்று போய்விடும், அதனால மக்கள் எவ்வளவு கேட்டாலும் நாங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம் என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அவரோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த ஆட்சியில பல அமைச்சர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். பல பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள் 5 வருஷத்துல. ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு அமைச்சரை தூக்கி எறிகிறது என்றால் அதுக்கு காரணம் சொல்லணுமா? இந்த ஆட்சி சொன்னதில்லை. ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு ஒரு அமைச்சரை பதவியில் இருந்து தூக்கி எறியும் போது அதற்கான காரணத்தை சொல்லவில்லை. இன்னைக்கு 3 நாள் பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறது, ஊடகங்களில் எல்லாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நத்தம் விஸ்வநாதனை பற்றி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கிடையாது. இவங்க மக்களை ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் கூடங்குளத்தில் அனல் மின் நிலையம் அந்த மக்கள் போராடி கொண்டிருந்த பொழுது பொறுத்திருந்தாங்க. எந்த பதிலும் அரசாங்கம் சொல்லவில்லை. சங்கரன் கோயில்ல பை எலெக்ஷன் நடக்குது, இடைத்தேர்தல். அந்த தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு அரசாங்கம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள முடியுமா? தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுத்திருந்து அந்த மக்களை, போராடிய மக்களை ஏமாற்றி தேர்தல் முடிந்து அந்த கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு நேரத்தில் அந்த போராட்டத்தை செய்து கொண்டிருந்த மக்களை கைது செய்யக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்சி மதுக்கடைகளை மூடுமா? மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான பேர் இந்தியாவிலே மது போதையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இளைஞர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், இளம் பெண்கள் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தியாகி காந்தியவாதி சசி பெருமாள் இந்த மது கடைகளை, ஒரே ஒரு மது கடையை மூட வேண்டும் என்று உயிரை விடுகிறார். அதற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் போராட்டம் வெடிக்கிறது. பெண்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மதுக்கடைகளை மூடுங்கள் மூடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஜெயலலிதா அவர்கள் நான் கடையை மூட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி. நீங்க கடையை மூடினா மூடுங்க, மூடாட்டி எனக்கு கவலை இல்லை, நான் ஆட்சிக்கு வருவேன், நான் பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்கை பற்றிய கையெழுத்தாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள்.